அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு குட்டி கதை. வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் எத்தகைய சூழலையுமே ஒரு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவங்க. அதுக்கான ஒரு உதாரணம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு துயர காட்சி. கர்ணன் அம்புகள் பட்டு வீழ்ந்து கிடக்கும் பொழுது கர்ணன் உயிருக்கு போராடின்னு இருக்கார். ஆனால் உயிர் போகலை. அவர் செய்த தர்மங்கள் காக்கிறதால அந்த உயிர் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கிருஷ்ணரை அழைக்கிறார். கிருஷ்ணா, நான் இப்படி போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உயிர் போகலை அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்லுவார், நீ செய்த தர்மங்கள் உன்னை தலை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது கர்ணன் கேட்குறாரு கிருஷ்ணர்கிட்ட, என்னுடைய வீரத்தை நான் வெளிக்காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த ஒரு ஜென்மத்திலேயாவது என்னுடைய வீரத்தை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பம், ஏன்னா என் வீரத்தை நானே பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே சூழல்கள் மாறுதே அப்படின்னு கேட்கும்போது அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னுடைய வீரத்தை நான் வெளிக்காட்டணும் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ வீரன் இல்லைன்னு யார் சொன்னது? இத்தகைய ஒரு போர்க்களத்தில் உன்னுடைய தேர் சக்கரங்கள் சகதியில் மாட்டி தேர் சக்கரத்தை நகர்த்த முடியல, தேர் ஓட்டியும் உனக்கு கிடையாது, அம்புகள் பட்டு வீழ்ந்து கூட கிடக்கக்கூடிய நேரத்திலும் ஒரு எதிரிகள் கூட உன் பக்கத்தில் வரல, அது அவர்கள் உன் மீது வைத்திருக்கக்கூடிய பயம், இதுதான் உன்னுடைய வீரம் அப்படின்னு சொன்னாராம். அதன் பிறகு கர்ணன் மன நிறைவோடு இறந்து போனதாக மகாபாரத துயர காட்சியில் சொல்கிறாங்க. என்ன மன நிறைவுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கிடைக்கிது இல்லை அதிகமாக கிடைக்கிது, பொருளோ செல்வமோ எதுவாக இருந்தாலும், அது திட்டாக இருந்தாலும் எதுவாக இருப்பினும் அனைத்தையும் மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டால் அடுத்த சூழல் அடுத்த சந்தர்ப்பம் எதுன்றதை நம்ம சமாளிக்க கற்றுக்குவோம். முயற்சி செய்வோம். நன்றி.